வாங்க நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு அட்டகாசமான பயணம் போகலாம். இது வெறும் கற்பனை இல்ல, நம்மளோட விண்கலங்கள் நேர்ல போய் எடுத்த நிஜமான அசர வைக்கிற படங்களோட ஒரு பிரம்மாண்டமான பயணம் இது. தயாரா? நம்ம பயணத்தோட ஆரம்பம் நம்ம சூரிய குடும்பத்தோட இதயத்துல இருந்து தான். சூரியன் அதோட சக்தியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. ஆனா இந்த ஒரு வரி அதோட பிரம்மாண்டத்தை ஓரளவுக்கு நமக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறேன். இந்த 99.86% அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்ம சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில சூரியனோட பங்கு மட்டுமே இவ்ளோ. மத்த எல்லா கிரகங்கள், துணைக்கோள்கள், சின்ன சின்ன பாறைகள்னு எல்லாத்தையும் சேர்த்தா கூட மிச்சம் இருக்கிற அந்த 1% குறைவானதுதான். அப்போ சூரியன் எவ்வளவு பெரியதுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இதுதான் நம்மளோட பயணத் திட்டம். முதல்ல நம்ம நட்சத்திரமான சூரியன்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் உள்ள இருக்கிற பாறைகள் நிறைந்த கிரகங்களை பார்த்துட்டு கம்பீரமான வாயு ராட்சதர்களை நோக்கி போவோம். கடைசியா பனி உலகங்களையும் தாண்டி பயணிக்க போறோம். ஓகே, நம்ம பயணத்தோட முதல் நிறுத்தம் சூரியன். இங்க சோலார் டைனமிக்ஸ் அப்சர்வேட்டரி படம் பிடிச்ச ஒரு நம்ப முடியாத நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இது 2012ல சூரியனோட வளிமண்டலத்திலிருந்து வெடிச்சு சிதறன ஒரு நெருப்பு புயலோட வேகம். ஒரு வினாடிக்கு 900 மைல். கிலோமீட்டர்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1450 கிலோமீட்டர். அதாவது சென்னையிலிருந்து டெல்லிக்கு போக வெறும் 2 வினாடி கூட ஆகாது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இந்த மாதிரி நெருப்பு பிழம்புகள் மட்டும் பூமி பக்கம் வந்துச்சுன்னா நம்ம செயற்கைக்கோள்கள், மின்சார கட்டமைப்புன்னு எல்லாமே காலி. சூரியனுக்கு பக்கத்துல இருந்து கிளம்பி இப்ப சூரிய குடும்பத்தோட உள்பகுதிக்குள்ள போறோம். இங்க வரிசையா இருக்கிற பாறை கிரகங்களான புதன், வெள்ளி, பூமி அப்புறம் செவ்வாய ஒன்னொன்னா சந்திக்கலாம். சூரியனுக்கு மிக அருகில இருக்கிற முதல் கிரகம் புதன். நாசாவோட மெசஞ்சர் விண்கலம் தான் முதல்ல இதை சுத்தி வந்து படம் பிடிச்சது. அது அனுப்புன படங்கள்ல புதன் முழுக்க பல்லாயிரக்கணக்கான பள்ளங்களா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல ஒண்ணுதான் இந்த கலோரிஸ் பேசின். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் மோதினதால உருவான ஒரு பிரம்மாண்டமான பள்ளம் இது. மெசஞ்சர் பார்க்க சின்ன விண்கலமா இருந்தாலும் அதோட சாதனை ரொம்ப பெருசு. 4 வருஷமா புதனை விடாம சுத்தி வந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான படங்களை பூமிக்கு அனுப்பி வச்சது. கடைசியா எரிபொருள் தீர்ந்து போனதும் திட்டமிட்டபடியே புதன் மேல மோதி தன்னோட பயணத்தை ஒரு தியாகத்தோட முடிச்சுக்கிட்டது. அந்த விண்கலத்தோட கடைசி நிமிடங்கள், புதன் மேல மோதி அழிய போற அந்த நொழிக்கு முன்னாடி அது பூமிக்கு ஒரு கடைசி பரிசா அனுப்புச்சு. இதுவரைக்கும் யாரும் பாத்திராத அளவுக்கு புதனோட ஒரு மிக தெளிவான படம். இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது புதன். ஆனா சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வெப்பமான கிரகம் எதுன்னு கேட்டா அது வெள்ளி. இது எப்படி சாத்தியம்? காரணம், வெள்ளியோட அடர்த்தியான வளிமண்டலம். அது ஒரு தடிமனான போர்வம் மாதிரி செயல்பட்டு சூரிய வெப்பத்தை உள்ள இழுத்து வெளியே போக விடாம அப்படியே புடிச்சு வச்சுக்குது. இதனாலதான் அங்க வெப்பநிலை நரகத்தை போல அதிகரிக்குது. வெள்ளியோட மேற்பரப்பு உண்மையிலே ஒரு நரக மாதிரி தான். அங்க போன சோவியத் யூனியனோட வெனரா 13 விண்கலத்தை ஒரு இரும்பு தொட்டி மாதிரி தான் வடிவமைச்சிருந்தாங்க. வெறும் அரை மணி நேரம் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் நினைச்சாங்க. ஆனா அது 2 மணி நேரத்துக்கு மேல அங்கிருந்து தகவல்கள் அனுப்பி ஒரு மிகப்பெரிய பொறியியல் சாதனையா வரலாற்றுல இடம் பிடிச்சது. நம்ம பயணத்துல அடுத்ததா நம்மளோட வீடு பூமி. இந்த பிரபஞ்சத்துல உயிர் இருக்கிற ஒரே இடமா நமக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். 22,000 மைல் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளோட இந்த நீல நிற கிரகம் எவ்வளவு அழகா தனித்துவமா இருக்கு பாருங்க. அடுத்ததா நாம போற இடம் பல வருஷமா மனிதர்களோட கற்பனையையும் ஆர்வத்தையும் தூண்டிட்டே இருக்கிற செவ்வாய் கிரகம். ஆரம்ப காலத்துல வைக்கிங் விண்கலங்கள் எடுத்த படங்கள்ல வேலஸ் மரினரிஸ்ங்கிற இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு மாதிரியான அமைப்புகளை முதல்ல பார்த்தோம். இந்த 1.8 பில்லியன் பிக்சல் படத்தை பாருங்க. வாவ்! இது ஒரே ஒரு போட்டோ கிடையாது. கியூரியாசிட்டி ரோவர் 1200க்கும் அதிகமான தனித்தனி படங்களை எடுத்து அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த 360 டிகிரி பரந்த காட்சியை உருவாக்குச்சு. செவ்வாய் கிரகத்துல நாமளே நேர்ல நின்னு பார்க்குற ஒரு அனுபவத்தை இது கொடுக்குது இல்லையா? நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நாம வெளிப்புற சூரிய குடும்பத்துக்குள்ள நுழையறோம். இங்க இருக்கிற பிரம்மாண்டமான வாயு ராட்சசர்களான வியாழன் மற்றும் சனிய பார்க்க போறோம். வியாழனால எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது இந்த பெரிய சிவப்பு புள்ளி தான். இது ஒரு புயல், சாதாரண புயல் இல்ல. நம்ம பூமியே முழுசா உள்ள அடக்கிடுற அளவுக்கு ஒரு ராட்சச புயல். நம்புங்க, 350 வருஷத்துக்கும் மேல இந்த புயல் ஓயாம சுழன்றுட்டு இருக்கு. ஜூனோ விண்கலம் வியாழனுக்கு பக்கத்துல போனப்பதான் ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சது. அதோட வட துருவத்துல 8 புயல்கள் ஒரு சரியான வடிவியல் அமைப்புல ஒன்னா சுத்திட்டு இருந்துச்சு. இது எப்படி உருவாச்சு? ஏன் இப்படி ஒரு ஒழுங்குல இருக்குன்னு விஞ்ஞானிகளுக்கே இன்னொரு புரியாத புதிராதான் இருக்கு. அடுத்து சூரிய குடும்பத்தோட ஆபரணம் அப்படின்னு சொல்லப்படுற சனி கிரகம்.
கேசினி விண்கலம் இத பல வருஷம் சுத்தி வந்து அற்புதமான படங்கள் எடுத்தது. அதுல இது ஒரு தலைசிறந்த படம். சனிக்கு பின்னாடி சூரியன் மறையும் போது அதோட வளையன்கள் ஒளியில ஜொலிக்கிற இந்த காட்சி நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. வியாழன்ல வட்டமான புயல்களை பார்த்தோம். ஆனா சனியோட வடதுருவத்துல ஒரு விசித்திரமான அறுகோண வடிவத்துல ஒரு புயல் சுழன்றுட்டு இருக்கு. ஒரு வாயு நிறைந்த கிரகத்துல எப்படி ஒரு நிலையான வடிவியல் அமைப்பு உருவாகுதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான். நம்ம பயணம் இப்போ சூரிய குடும்பத்தோட கடைக்கோடிக்கு வந்திருக்கு. இங்க இருக்கிற குளிர்ச்சியான பனி நிறைந்த உலகங்களான யுரேனஸ், நெப்டியூன் அப்புறம் புளூட்டோவை பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்கறது பனி ராட்சசர்களே. யுரேனஸ் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி உருண்டிட்டே சுத்துற ஒரு விசித்திரமான கிரகம். அடுத்து நெப்டியூன், அங்க பூமியே விழுங்குற அளவுக்கு பெரிய பெரிய இருண்ட புயல்கள் உருவாகி மறையுது. இந்த 2 கிரகங்களையும் வாயேஜர் 2 விண்கலம் மட்டும்தான் ஒரு தடவை ரொம்ப பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்கு. நம்ம பயணத்தோட கடைசி நிறுத்தம் புளூட்டோ. அது ஒரு கிரகமா இல்லையாங்கிற விவாதம் ஒரு பக்கம் நடந்தாலும், நியூ ஹொரைசன்ஸ் விண்கலம் அங்க போற வரைக்கும் புளூட்டோ நமக்கு ஒரு மங்கலான புள்ளி தான். ஆனா அது அனுப்பின படங்கள்ல அங்க பனிமலைகளும் உறைந்த சமவெளிகளும் இருக்கிற ஒரு சிக்கலான உலகத்தை நமக்கு அப்பட்டமா காட்சிச்சு. நம்ம சூரிய குடும்பத்தை ஒரு வழியா சுத்தி பார்த்துட்டோம். அடுத்து என்ன? அடுத்த நட்சத்திர மண்டலத்துக்கு போறது தான் மனிதர்களோட அடுத்த பெரிய கனவு. அதுக்காக தீட்டப்பட்ட ஒரு லட்சிய திட்டம் தான் இந்த பிரேக் த்ரூ ஸ்டார் ஷாட். ஒரு சின்ன சிப் அளவிலான விண்கலத்தை லேசர் மூலமா ஒளியின் வேகத்துல கொஞ்சமாவது அனுப்பி வெறும் 20-25 வருஷத்துல அடுத்த நட்சத்திரத்தை அடைய வைக்கிறது தான் இதோட நோக்கம். சூரியன்ல ஆரம்பிச்சு புளூட்டோ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த படங்கள் எல்லாமே போன தலைமுறை விஞ்ஞானிகளோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு. அப்போ அடுத்த தலைமுறை விண்வெளி ஆய்வுகள் நமக்கு இன்னும் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் காட்டப் போகுதுன்னு நினைச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தேடுற நம்மளோட பயணம் இப்பதான் உண்மையிலே ஆரம்பமாகியிருக்கு.